One last time. Welcome to Great Krigalan Magic Show. ஆலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ்டி இனிமே. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எந்த ஒரு வீடியோ வந்திருக்காது. மேக்ஸிமம் யாருமே நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம சேனலில் வாரத்துக்கு ஒருக்கா தான் வீடியோன்றது அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ சண்டே ரிலீஸ் ஆகிற வீடியோன்றது போன வாரம் ரிலீஸ் ஆயிருக்காது. அது ஏன்னா நம்ம சேனலுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுத்துட்டாங்க. ஸோ ஏற்கனவே இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்குன்றது நான் 25 to 30K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்ட்ரைக்குன்றது எனக்கு ஒர்க்கா வந்துச்சு. அப்போ அந்த ஸ்ட்ரைக் வரதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோட வீடியோஸ்ன்றது நல்லா பூஸ்ட் ஆகி வியூஸ்ன்றது எக்கச்சக்கமாக போய்கிட்டு இருந்துச்சு. சடனாக எனக்கு அந்த ஸ்ட்ரைக் வந்ததுக்கப்புறம் என்னோட வியூஸ்ன்றது ஃபுல்லாக ட்ராப் ஆயிடுச்சு. நான் எவ்வளோ வியூஸ் என் சேனலுக்கு வருமோ அதில் அப்படியே பாதியாக ட்ராப் ஆயிடுச்சு. பட் நான் அதை ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. ஏன்னா நம்ம சேனலில் மட்டும் பார்க்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் அதை ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. ஆனால் அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்குன்றது என்னை ரெகுலராக பார்ப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கூட அந்த நோட்டிஃபிகேஷன் போக முடியாத அளவுக்கு பண்ணிருச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, எங்கள் அம்மாவோட யூடியூப்ல நான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அந்த ஸ்ட்ரைக் விழுந்ததுக்கப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு எங்கள் அம்மா ஃபோனை எடுத்து பார்த்தா அந்த நோட்டிஃபிகேஷன்றது 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் எங்கள் அம்மா ஃபோனுக்கே வரும். இப்பயுமே மேக்ஸிமம் நிறைய பேருக்கு என்னோட நோட்டிஃபிகேஷன்றது 1 நாள் 2 நாள் கழிச்சு தான் போகவே செய்யுது. அது மட்டும் இல்லாமல் ஹோம் பேஜில் என்னோட வீடியோன்றது ரொம்ப லேட்டாக தான் காமிக்குது. ஸோ நான் அதை மேனேஜ் பண்ணி நியர்லி 60 to 61K ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது நம்ம ரீச் பண்ணிட்டோம். பட் மறுபடியும் அதே கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கை நம்ம சேனலில் கொடுத்துட்டாங்க. பட் இந்த தடவை அப்சல்யூட்லி ஏன் மேலே தான் தப்பு. அந்த ஸ்ட்ரைக் அவன் கொடுத்ததுல எந்த ஒரு தப்பும் இல்லை. நான் தான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அவன் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டான். ஆனால் இந்த தடவை என்னால் திரும்ப எந்திரிச்சு வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம சேனல் ஏற்கனவே படுத்துட்டு போய்கிட்டு இருக்கு. என்னோட வியூஸ், வாட்ச் ஹவர்ஸ், மானிட்டைசேஷன், சப்ஸ்கிரைபர்ஸ்னு எல்லாமே டவுன் ஆயிடுச்சு இந்த ஒரு வாரத்தில். ஸோ இந்த டவுன்ஃபால்லேருந்து என்னால் திரும்ப வர முடியுமா? அதாவது நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த நிலைமைக்கு என்னால் இப்போ வர முடியாது. பட் நான் இப்போ போன மாதம் ஒரு அப்கிரேடை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அளவுக்கு என்னால் திரும்ப வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சொல்லலாம். ஏன்னா நான் இப்போ போடுற இந்த வீடியோவே நிறைய பேத்துக்கு போய் ரீச் ஆகாது. ஸோ ஒரு பக்கம் இந்த டவுன்ஃபால் என்னைய மைண்ட் ஃபக் பண்ணுன்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் என்னைய லைஃப் போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் காலேஜ் 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபைனல் செம்முன்றனால எனக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட், செம்மு, எக்ஸாம்னு நிறையா குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலேயே எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர்ன்றது ரொம்ப அதிகமாகுது. வீடியோவில் என்னால் ஃபோக்கஸே பண்ண முடியல. மேக்ஸிமம் என்னோட ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மாதிரி நான் ஷார்ட்ஸை தனியாக போகிறதில்ல, மெயினாக போடுற வீடியோவில் ஒரு சில செக்மெண்ட்ஸை கட் பண்ணி நான் ஷார்ட்ஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறது கூட அவ்வளோ நேரம் இல்லை. இதை தவிர்த்து என் மூளைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, நான் ஃபைனல் செம் வந்துட்டேன். இன்னும் ஒரு 2 to 3 months எனக்கு செம்மே முடிய போகுது. அப்படி செம் முடிஞ்சிருச்சுன்னா என்னால் 1 month ஃப்ரீயாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயே ஆகணும். அப்படி நான் வேலைக்கு போகலன்னா அந்த வேலைக்கு தேவையான ஏதாச்சும் ஒரு எக்ஸாமை படிக்கணும். அதாவது இந்த பேங்க் எக்ஸாம், டிஎன்பிசி, ரயில்வேஸ்னு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இதை படிச்சே ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதா இருந்தால் அந்த எக்ஸாமுக்கு நான் கண்டிப்பாக ஃபோக்கஸ்ன்றது ரொம்ப அதிகமாக கொடுத்தாகணும். அப்படி நான் அங்கே ஃபோக்கஸ் கொடுத்தேன்னா வீடியோஸ்ன்றது இங்கே என்னால் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி என் மைண்டில் ஏகப்பட்ட தாட்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்ட்ரைக் வேறு வந்து என் உயிரை வாங்குது. இதுக்கு மேலே என்னால் இந்த பிரெயின் ட்ராட்டை அனுபவிக்க முடியாது. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் ரொம்ப நன்றி. தட்ஸ் இட் கைஸ். எனக்கும் ஒரு சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பர்சனல் ஒர்க்ஸ்லாம் இருக்கனால ஐ குவிட் யூடியூப். నేను నా మధుమతితో పాటు చచ్చిపోతా సార్. నా మధుమతి లేదు, నేను బతకలేదు సార్. నా మధుమతి లేదు, నేను బతకలేదు సార్.
இப்பெல்லாம் பேசுவேன் தானே நினச்சிருப்பீங்க. எஸ், எனக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்தது உண்மைதான். பட் என் சேனலே படுத்து போய் என் வீடியோஸை 10 பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்ற நிலைமைக்கு வந்தாலும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ தொடர்ந்து என்னோட வாய்ஸை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் வியூஸ்காண்டி வீடியோஸ் போகிறதா இருந்தால் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் விழுந்தப்பயே நான் யூடியூப்பை குவிட் பண்ணிட்டு போயிருக்கணும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் விழுறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன் பீக்னே சொல்லலாம். ஸோ அந்த பீக்கில் என் வீடியோஸ் எல்லாமே வியூஸ் வேறு லெவலில் போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு வாரத்துக்கே 4,000 to 5,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நான் அந்த அளவுக்கு ஒரு பீக்ல இருந்திருக்கேன். பட் அந்த ஸ்ட்ரைக் விழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே அது மொத்தமாக டவுன் ஆச்சு. எனக்கு ஒரு வாரத்துக்கே 200 to 300 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்ட்ரைக் விழுந்து கொஞ்ச நாளுக்கு வியூஸுமே செம்ம ட்ராப் ஆச்சு. எனக்கு போகிற நான் ஒரு ஷார்ட்ஸ்க்குமே 1000 வியூஸ் வரதே ஒரு பெரிய பாடாக இருந்துச்சு. மறுபடியும் எனக்கு அதே மாதிரியான ஸ்ட்ரைக். ஸோ நான் இப்போ பீக்லேயும் கிடையாது, நார்மலாக எப்பயும் போல் வீடியோஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ எனக்கு டவுன்ஃபால் வந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரைக் விழுந்தப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், என்னடா வியூஸ் இவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஏன்னா நான் இப்போ ஒரு வீடியோ போட்டேன்னா அதை ஒரு 1000 பேர் பார்க்குறாங்களா, ஸோ என் வீடியோவை ஒரு 1000 பேர் நம்பி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எப்படி 1000 பேர் 1000 மெம்பர்ஸ், அதுவே எனக்கு போதுமானது தான். ஏன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை ஒரு 1000 பேர் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கான்ல, அதுவே எனக்கு போதுமானது தான். நிறையா சேனல் பார்த்தீங்கன்னா இந்த 1000 வியூஸை கொண்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ எனக்கு அந்த 1000 வியூஸ் கிடைக்கிறதுன்றப்போ எனக்கு பெருமையாக தான் இருக்குது. சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா நான் ஜுஜுட்சு கைசன் மாங்கா அப்டேட் பண்ணி ஒரு 14-15 வீடியோன்றது அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 1000 வியூஸ்ன்றது வந்துடும். அதே நான் பொருட்டோ மாங்காவோ இல்லை பொருட்டோவை பற்றி ஏதாச்சும் ஒரு வீடியோ பேசி போட்டால் எனக்கு குறைஞ்சது மினிமம் 3000 to 4000 வியூஸ்ன்றது வரும். ஸோ ஜேஜேகே வீடியோவுக்கு 1000 வியூஸ் தான் வருது. பட் பொருட்டோ வீடியோவுக்கு 4000 to 5000 வியூஸ் வரப்போ நான் ஜேஜேகே கட் பண்ணியிருந்தேன்னா என்னோட ஜேஜேகே வீடியோஸ் மட்டும் பார்க்குற செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து அதில் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை நான் கொடுத்துடக்கூடாதுன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாதத்துக்கு ஒருக்கா வச்சு அவங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் ஆச்சு என்னை அந்த வீடியோ போட சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த 40 பேருக்காச்சும் நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடணுன்ட்டு மாதத்துக்கு ஒருக்கா வச்சு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். அது என்ன ப்ரோ மாதத்துக்கு ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன்ற, அது என்னமோ பெருமையாக சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் மாதத்துக்கே ஒரு 6 வீடியோலேருந்து 5 வீடியோ தான் அப்லோடே பண்ணுவேன். அதில் என்னால் 4 வீடியோவை கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட முடியும். பட் ஜேஜேக்கு அப்படி கிடையாது. நான் ஜேஜேக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அது மாதத்துக்கு ஒருக்கா அப்லோட் பண்ணுற மாதிரி வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் நான் வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே மோட்டிவேஷன் பண்ணி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் நான் இந்த யூடியூப்பை குவிட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரீசன்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா. அதாவது நான் 3rd இயர் என்னோட ஃபைனல் செம்மில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க. நான் இந்த 3rd இயரை முடிஞ்சக்கப்புறம் என்ன பண்ண போகிறேனே தெரியல. வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு போகணும், வேலைக்கு போகலைன்னா அந்த வேலைக்கு தேவையான எக்ஸாம்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என் மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இல்லைனாலும் நான் என்னோட 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணும்போது நான் யூடியூப்பை குவிட் பண்ணிடுவேன். அந்த 1 lakh ப்ளே பட்டனை வாங்கி என் வீட்டில் இருக்க ஹாலில் ஆணி அடித்து மாட்டிட்டு தட்ஸ் இட். என்னோடய வாய்ஸை மட்டுமே கேட்டு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான், அந்த பெருமை எனக்கு போதும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் ஓரளவுக்கு என்னென்னமோ போட்டு உங்கள் எல்லாத்தையும் குழப்பிடுவேன்னு நினைக்கிறேன். என் மைண்டில் இருக்க எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட போட்டு கொட்டியிருக்கேன். அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே நான் பேசினேன்னா உங்களுக்கே வெறுப்பாயிரும். வரட்டா மாமே?